இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தனியார் துறை ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்குகளை நிர்வகிக்கின்றது. இபிஎஃப்ஓ கணக்கில் உள்ள தொகைக்கு தற்போது 8.25% வட்டி கிடைக்கின்றது. இந்த வட்டி வருடத்திற்கு ஒரு முறை வரவு வைக்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ முதலீட்டிற்கு ஒரு நல்ல வழியாக பார்க்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ திட்டத்தில் அரசாங்கத்தால் வட்டி வழங்கப்படுகிறது. தற்போது இபிஎஃப்ஓ 8.25% வட்டியை வழங்குகிறது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆண்டுதோறும் வட்டி பணத்தை செலுத்தி வருகிறது. ஊழியர்கள் நீண்ட நாட்களாக இபிஎஃப்ஓ வட்டி பணத்திற்காக காத்திருந்தனர். தற்போது இந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ வெப்சைட் லாகின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ பாஸ்புக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே passbook.epfindia.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் இபிஎஃப் பாஸ்புக் அண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். 101 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு மெம்பரைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு இபிஎஃப்ஓ சம்மரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 19,600 இருக்குது. அதேமாதிரி எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுலேயும் சில சம்மரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் வித்ரா பண்ணுறது கொடுக்குறீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, மெம்பர் ஐடி, ஜாயினிங் டேட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா நீங்கள் 2 அல்லது 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடி இருக்கும். அதற்கான பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு 3 கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தால 3 மெம்பர் ஐடி இருக்குது. அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ்புக் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும். அதில் உங்களோட மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்புக் ஓவர்வியூன்னு சொல்லியிருக்கும். எந்த மெம்பர் ஐடி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருந்தால் இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.